ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ். இன்றைக்கி ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். இங்கே என்ன நடக்கிறது? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே என்ன நடக்கிறது? எனக்கும் சண்டே என்னாச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்னு கேட்போம் இல்லைங்களா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே என்ன நடக்கிறது? வாட் இஸ் த ஸ்டோரி? உங்கள் கதை என்ன? உங்கள் கதை என்ன? நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்கள் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? உங்கள் கதை தான் என்னப்பா, என்னதப்பா இங்கே நடந்துகிட்ருக்கு? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் இஸ் த ஸ்டோரி? உங்கள் கதை என்ன? இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். இங்கே ஏதோ நடக்க போகுது, இங்கே ஏதோ நடக்க போகிறது. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா, இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே என்ன நடக்கிறது? உங்கள் கதை என்ன? வாட் இஸ் த ஸ்டோரி? இங்கே ஏதோ நடக்க போகிறது. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். இங்கே ஏதோ நடக்க போகிறது. நான் சொல்வதெல்லாம் உண்மை. எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே என்ன நடக்கிறது? உங்கள் ஸ்டோரி என்ன? வாட் இஸ் த ஸ்டோரி? உங்கள் கதை என்ன? சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். இங்கே ஏதோ நடக்க போகிறது. நான் சொல்வதெல்லாம் உண்மை. எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஐ சே இஸ் ட்ரூ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நான் ஆங்கிலம் படித்து கொண்டே இருக்கேன், அதாவது நான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், இப்போ நான் வந்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் ஆங்கிலம் படிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் இல்லை ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் அடிக்கடி என் சாவியை மறந்து விடுகிறேன். நான் வீட்லேயே அடிக்கடி சாவியை வச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதியாக இருக்குது. நான் அடிக்கடி இதே மாதிரி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ ஆஃபன் ஃபர்கெட் மை கீஸ். ஐ ஆஃப்டன் ஃபர்கெட் மை கீஸ். நான் அடிக்கடி என் சாவியை மறந்து விடுகிறேன். ஐ ஆஃபன் ஃபர்கெட் மை கீஸ். நான் அடிக்கடி என் சாவியை மறந்து விடுகிறேன். நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த நாள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு ஃபங்க்ஷன் வருது, அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் இல்லைங்களா? ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன். நான் எதுவுமே செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் இல்லைங்களா? நான் உனக்காக எதுவுமே செய்வேன், எதுவுமே விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்வோம். உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஐ எம் கோயிங் டு கிவ் அப் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஐ எம் கோயிங் டு கிவ் அப் எவ்ரிதிங் ஃபார் யூ. உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன். உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். I am going to give up everything for you. I am going to give up everything for you. உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன். I am learning English. நான் ஆங்கிலம் படித்து கொண்டு இருக்கிறேன். I often forget my keys. நான் அடிக்கடி என் சாவியை மறந்து விடுகிறேன். I am looking forward to it. நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I am looking forward to it. நான் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். எனக்கு பசிக்குது. ஐ ஆம் ஹங்கரி. எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போங்களா? கிவ் மீ சம் ஃபுட். கிவ் மீ சம் ஃபுட். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். கிவ் மீ சம் ஃபுட். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். அதாவது என் ஹெல்த் கண்டிஷன்ஸ் சரியில்லைங்க, அதனால் நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஐ எம் நாட்
feeling well, so I want to be alone for a while. எனக்கு அதாவது உடல்நிலை சரியில்லை, இல்லைன்னா எனக்கு மனசு சரியில்லை, அதனால நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். அதனால கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பி அலோன் ஃபார் எ ஒயில். ஐ வாண்ட் டு பி அலோன் ஃபார் எ ஒயில். ஒயில்னா கொஞ்சம் நேரம். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஸோ ஐ வாண்ட் டு பி அலோன் ஃபார் எ ஒயில். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஸோ ஐ வாண்ட் டு பி அலோன் ஃபார் எ ஒயில். அவர் உதவ விரும்பினார், பட் அவருக்கு நேரம் இல்லைங்க. அவர் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்கு டைம் இல்லைன்ட்டு நம்ம சொல்லுவோம். He wanted to help, but he did not have time. He wanted to help. அவர் உதவ விரும்பினார், பட் he did not have time. அவங்களுக்கு நேரம் இல்லைங்க. அவர் உதவ விரும்பினார், ஆனால் அவருக்கு நேரம் இல்லை. He wanted to help, but he did not have time. அவர் உதவ விரும்பினார், ஆனால் அவருக்கு நேரம் இல்லை. Give me some food. எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். Give me some food. எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். I am not feeling well, so I want to be alone for a while. I am not feeling well, so I want to be alone for a while. எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் ஒரு 50 வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.